நண்பர்களுக்கு வணக்கம். ஒரு தொழில் கத்துக்க போகும்போது ரெண்டு விதம் இருக்கு. ஒண்ணு என்னன்னா, தொழிலை கத்துக்கிற வரைக்கும் எல்லாத்தையும் இருக்கிற காசு போன எல்லாத்தையும் கொட்டி அடிச்சு தொழிலை கத்து முடிச்சு அதுக்கப்புறம் தொழில் அதிபர் ஆகி அதுக்கப்புறம் சம்பாதிக்கிறது ஒரு முறை. அதாவது இது இப்ப பெரும்பாலும் இந்திய கல்வி முறை அப்படிதான் இருக்கு. மிகப்பெரும் அளவுல இருக்கிற பணம் காசெல்லாம் அழிச்சிட்டு தான் கல்வி. அதே மாதிரி தொழிற்சாலையும் பாத்தீங்கன்னா கோடிக்கணக்கான ரூபா போட்டு பல கோடி போட்டு தொழிலை ஆரம்பிச்சுட்டு மறுபடியும் அதை சம்பாதிக்கிறதுக்கு தட்டு மாறிக்கிட்டு எப்படியாவது அதை வித்துதான் ஆகணும், மக்கள்கிட்ட திணிச்சுதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி கோடியா செலவு பண்ணி தொழிலை தொடங்கி அந்த தொழில் தாக்கு பிடிக்கும் திறன் இல்லாம போகும்போது அழிஞ்சு போறது உண்டு. இதுக்கு நேரம் இன்னொரு முறை ஒன்று இருக்கு. ரொம்ப குறைச்சலான செலவுல கிட்டத்தட்ட தொழில் தொடங்குறதுக்கு பணமும் தேவையில்லை, மிகப்பெரிய ஆளும் தேவையில்லை, பொருளாதாரமும் மிகப்பெரிய அளவுல தேவையில்லை. அப்படியே ஆரம்பிச்சாலும் அந்த தொழில இருந்தே சம்பாதிச்சு கொஞ்சம் கொஞ்சமா உற்பத்தியிலேயே பணம் சம்பாதிச்சுக்கிட்டே தொழிலை விரிவு பண்றது. சின்னதா ஒரு பெட்டி கடை மாதிரி வைக்கிறது, தான் மட்டுமே அதுக்கு வேலையாளா இருக்கிறது. அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா தானே வேலையாளு, தானே பொருள் வாங்கிட்டு வரவரு, தானே விற்கிறவரு, தானே லாபத்தை பாக்குறவரு. உழைப்பு கொஞ்சோண்டு, சோறு இது மட்டும்தான் தேவைப்படும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா விரிவு பண்ணி அப்புறம் பெருசாகி மக்கள்கிட்ட நல்ல பேர் வாங்கி தொழிலும் விரிவடையும், நுகர்வோரும் அதிகரிப்பாங்க, வருவாயும் அதிகரிச்சுட்டே போகும், அப்புறம் பெருசா போகும். இது மாதிரி கல்வி கத்துக்கிற முறையிலயும் இருக்கு. இதுவே பல ஆண்டுகளா தலைமுறையா பரம்பரையா கத்துக்கிட்டாங்க. தொழில் பரம்பரையானங்கிறது அப்பம் பிள்ளைக்கு கத்துக் கொடுக்குறது. குருகுலம்னா வாத்தியாருக்கு பீஸ் கட்டி கத்துக்கணும். அப்பனே பிள்ளைக்கு கத்துக் கொடுக்கும்போது ஒரு தொழிலை வாழ்நாள் பூரா கத்துப்போம். ஒரு தொழில் தான். அந்த தொழில் பல தலைமுறைகளை கத்துக்கிட்டது. எந்த நேரம் அவனுக்கு பிடிக்குமோ அந்த நேரம் கத்துப்பான். எப்படிலாம் அந்த தொழிலை கத்துக் கொடுப்பான் அப்படின்னா, ஏன்னா வாத்தியார் மாணவனுக்கு கத்துக் கொடுக்கறத விட தந்தைக்கு கத்துக் கொடுக்கறது பல மடங்கு உண்மையானதா இருக்கும். ஏன்னா கருவிலேயே வம்சத்தையே காப்பாத்துறதுல அந்த தொழில், அதனுடைய தொழில்நுட்பங்கள் அனைத்தையும் எப்படியாவது கத்துக் கொடுத்தோம்னு நினைப்பான். சரியா? அந்த மாதிரி கத்துக் கொடுத்தது. அதுல ரொம்ப சிறப்பா சொல்லணும்னா வேளாண்மை. இந்த இடத்துல என்ன சிறப்புன்னு கேட்டீங்கன்னா, வரப்பு ஆரம்பிச்சோம், நிலத்தை ஆரம்பிச்சோம், போட்ட உடனேயே விதைப்பு ஆரம்பிச்சிட்டோம், பயிர் ஆக்கி ஆரம்பிச்சோம். எள்ளு முளைச்சிருக்கு பாருங்க. வரப்பு போட்டு 15 நாள் தாங்க ஆகுது, 15 நாள் கிட்டதான் இருக்கும். அந்த புழுதி, வரப்பு போட்ட புழுதியிலேயே எல்லையும் போட்டோம். எள்ளு போட்டுக்கிட்டு இருக்கோம். எடுக்க காட்டுங்க, நல்லா ஜூம் பண்ணுங்க. இல்ல நம்பர் இருக்கு, சும்மா. அதாவது இந்த வருவாயில இருந்து இனிமே வருவாயை அதிகரிச்சுக்கிட்டே அதை மேற்கொண்டு தொழிலை விரிவுபடுத்துறது. இது ஒரு முறை. நம்ம தமிழர் வேளாண்மையில அப்படிதான் சொல்றோம். முதல் ஆண்டு நீரை உருவாக்கணுங்கிறதுக்காக தான் முதல் ஆண்டு செலவு. அதுலயும் நம்ம என்ன சொல்றோம்னா, முடிஞ்சா எந்திரங்களை வச்சுக்கீங்க, முடியலன்னா கடப்பாறையும் மண்வெட்டியும். நீங்க தனியாலாம் இருக்கீங்களா, நீங்களே தொடங்கலாம். இல்ல என்னால அது முடியாது அப்படின்னா நீங்க எந்திரங்களோட உதவியை தான் நாடணும். அந்த மாதிரி நீங்க வேலையை தொடங்கி இது நாங்குநேரி இந்த மாவட்டம், அது தாலுகாவா? நாங்குநேரி தாலுகாவில் தமிழர் வேளாண்மை முறையில வரப்போ உயர்த்தி வேளாண்மை தொடங்கியிருக்கோம். வேளாண்மைங்கிறது மிகப்பெரிய அளவுல பண செலவோ, ஆள் செலவோ, பொருள் செலவோ, மூலதனமோ, இடுபொருட்கள் செலவோ இல்லாம இருக்கும். வெறும் விதைப்பு அறுவடை, மண்ணே பயிர் பாதுகாப்பு, பயிரிடும் முறையே பயிர் பாதுகாப்பு. சரியா? அந்த மாதிரி முழுசா சூரியனே பயிர் பாதுகாப்பு. அதே மாதிரி மழை நீர் பயிர் பாதுகாப்பு. தண்ணீர் கூட பாய்ச்ச வேணாம், மழை நீர்லயே விளையணும். அந்த மாதிரி அடிப்படையில் இங்க ஒன்றும் போர்லாம் இல்ல. போடணும்னு நினைச்சிட்டு இருக்கோம், போரே இல்லை. மழை நீர்ல தான் முளைச்சிருக்குது. நீங்க பாக்குற இந்த எல்லாம் மழை நீர்ல முளைச்சிருக்குது. உடனேயே வருவாயை துவங்கிட்டோம். இந்த வருவாயிலிருந்து படிப்படியா அதிகரிச்சுக்கிட்டே வேளாண்மையை விரிவுபடுத்துறது. அதனுடைய பின்னூட்டங்கள். சரியா? தொழிலுக்கு தேவையான கருவிகள், மற்றபடி தானிய சேமிப்பு, அது இது எல்லாமே அறுவடை. அடுத்த ஆண்டுக்கு இன்னும் அதை விரிவுபடுத்தணும்னா தேவைப்படுகின்ற தொழில்நுட்பம், பணம், எல்லாத்தையும் இதுல இருந்து பணத்தையும் உருவாக்குறது, தொழிலையும் விரிவுபடுத்துறது, நுகர்வோரை உற்பத்தி பண்ணி நுகர்வோருக்கு மிக உயர்ந்த பொருளை கொடுக்கறது மூலமா நுகர்வோரையும் விரிவுபடுத்திட்டே போறது. இந்த பொருளை வாங்கினாதான் தேவலான்னு நுகர்வோரை நம்ப வைக்கிறது, அவங்களை உண்மையிலேயே காப்பாத்துறது. அந்த மாதிரி அடிப்படையில கொண்டுட்டு போயிட்டு இருக்கோம். பதிவிடுற நாள் 4/1/2026 ரொம்ப பெருமையோட முன்னோக்கி நகர்றோம். தமிழர் வேளாண்மை உலகாண்ட புலவன் தமிழறிவு, வரப்புயர நீர் உயரும். சரியா? மீண்டும் உலகை ஆளா எழும்புகிறது. உலகை ஆள்றதுன்னா உலகத்தை வச்சுக்கிட்டு நாங்க சொல்றதெல்லாம் நீங்க கேட்கணுங்கிறது இல்ல, அவன் உயிரையும் உடம்பையும் காப்பாத்துறதுக்கு பேர் தான் ஆள்றது. அது மாதிரி சாப்பிட்றவனோட உடம்பு உயிரை மட்டும் காப்பாத்துறது இல்ல, பூமியினுடைய இயற்பியலையே காப்பாத்துறது தமிழர் வேளாண்மை. நன்றி.